போன வாரத்துல நாம் ஒரு செய்தியை கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் கூட நம்ம இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். நம் கூர்ந்து நம்ம கவனிக்கலாம். போன வாரத்துல இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷனாய் இருக்கிற பேதுருவை பார்த்து இப்படியாய் ஒரு கேள்வி கேட்டார். அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்ததுக்கு அப்புறமாக பேதுருவை அவர் சந்தித்த பொழுது அவர் கேட்ட ஒரு கேள்வி இதுதான்: பேதுரு, என்னை நீ நேசிக்கின்றாயா என்று கேட்டார். அவன் சொன்னான், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். அப்போ என்னை நேசிக்கிறது நீ உண்மை என்றால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இதுதான் நம்ம போன வார்த்தை நான் பார்த்தோம். அப்படி இருக்கும்பொழுது ஒரு கேள்வி என்னை ஒருவர் கேட்டார், நான் இயேசுவை நேசிக்கிறது எப்படி? அப்படி என்றால் என்ன? நல்ல கேள்வி. ஆனால் அந்த யோவான் 21:15 இயேசு கேட்ட கேள்வியிலே ஒரு முக்கியமான அர்த்தமும் இருக்கிறது. என்னை நேசிக்கின்றாயா என்று மட்டும் கேட்கவில்லை, இவர்கள் எல்லாரிலும் என்னை அதிகமாக நேசிக்கின்றாயா என்று கேட்டார். இன்றைக்கு நம்மையும் பார்த்து தேவன் கேட்கிற ஒரு கேள்வி அதுதான். நம் இயேசுவை நேசிக்கிறோம், நம் இயேசுவின் மேலே அன்பு வைத்திருக்கிறோம். அப்படி அல்ல, எல்லோரையும் நேசிக்கிற லிஸ்ட்ல இயேசு அல்ல. ஆனால் அவர்கள் எல்லாரிலும் நாம் இயேசுவை அதிகமா நேசிக்க வேண்டும். அதுக்கான ஒரு காரியத்தை தான் அவரை நேசிப்பது எப்படி, என்ன எப்படியெல்லாம் செய்தால் அவரை நேசிப்பது என்பதை அவரே நமக்கு விவரித்து காண்பித்திருக்கிறதை நம்மளால பார்க்க முடியும். நம்ம வீட்டுல கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இவர்களோடு கூட அவரை நேசிப்பது என்பது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அவர்களை விட என்னை அதிகமா நீ என்னை நேசிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்விதான் இன்னைக்கு நம்ம கூட. நீங்கள் அவரை எப்படி நேசிக்கிறீர்கள்? இந்த வாரம் முழுவதும் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். சாம், என்னுடைய மகன், அவர் இடத்துல கேட்டேன், சாம், நீ யாரை அதிகமா நேசிக்கிறாய்? அவன் சொன்னான், உங்களுக்கு தெரியும் நான் யாரை அதிகமா நேசிக்கிறேன் என்று. அதனால் நான் சொல்ல விருப்பம் இல்லை என்று. இல்லை, பரவாயில்லை, சொல்லு என்று. சாம், நீ யாரை அதிகமா நேசிக்கிறாய்? அவன் சொன்னான், எங்க அத்தையை நான் முதல் அதிகமா நேசிக்கிறேன், பிற்பாடு நான் இயேசுவை நேசிக்கிறேன், மூன்றாவது நம்முடைய ஃபேமிலியை நேசிக்கிறேன், நான்காவது பிலிவர்ஸை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். இப்ப நீங்களும் நானும் யாரை அதிகமாய் நாம் நேசிக்கிறோம்? ஒரு வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் 27வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 27வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீங்கள் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியினால் எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்களாக. ஆதி முதல் என்னோடு கூட நீங்கள் இருக்கிறபடியினால் எனக்கு நீங்க எப்படி இருப்பீங்க? சாட்சிகளாய் இருப்பீர்கள். இதுதான் நாம் இயேசுவை நேசிக்கிறதுல ஒரு காரியம். எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்களாக. பேதுருவை பார்த்து கேட்டார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. Do you love me more than those? எல்லாரை விட நீ என்ன அதிகமா நேசிக்கின்றாயா? கொஞ்சம் நம்மை நாமே கேள்வி கேட்டு பார்ப்போம். இந்த உலகத்துல அவரை நம்புகிற, அவரை ஆராதிக்கிற, அவரை தொழுது கொள்ளுகிற நீங்களும் நானும் இயேசுவை நாம் அதிகமாய் நேசிக்கிறோமா என்பதை பாருங்க. அல்லது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருக்கிறோம் என்று சொல்ற நீங்கள், இந்த பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற, கர்த்தர் கொடுத்த கனி, கர்ப்பத்தின் கனி எனக்கு கடவுள் கொடுத்தார் என்று சொல்லுகிற நீங்கள், ஒரு வாகனம் உங்களுக்கு கிடைக்கும் போது இது ஆண்டவரால் கிடைக்கப்பட்டது என்று எல்லாவற்றையும் நீங்கள் தேவனையே முன்வைத்து சொல்லுகிறவர்களாக அது உண்மை என்றால், எல்லாமே அவர் செய்திருக்கும் போது நீங்கள் அவரை எந்த இடத்துல எப்படி வச்சு நேசிக்கிறீர்கள்?
உண்மையாகவே அந்த வார்த்தை உண்மைதானா? எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்களாக, எனக்கு நீங்கள் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக என்னுடைய நாமத்தை நீங்கள் மகிழ்ப்படுத்துவீர்களாக. நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிளை நான் மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு தேவ ஊழியர், நல்ல ஒரு தேவ ஊழியர் தன்னுடைய மகளுக்கு எம்பிபிஎஸ் படிப்பதற்கான சீட்டு கிடைச்சிருக்கிறது. அந்த காலேஜில் கூப்பிட்டு வச்சு அந்த ஊழியரை, தன்னுடைய மகளை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எடுத்தெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமாக கடைசியா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா உங்கள் மகளை விட இன்னொரு மகள் 2 மார்க் அதிகமா எடுத்திருக்காங்க, ஆனாலும் உங்களுக்காக இந்த சீட்டை உங்க மகளுக்கு நாங்கள் தருகிறோம் அப்படின்று சொல்லிட்டாங்க. எதுக்காக அவங்க சொன்னாங்க அப்படின்ற நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அந்த நிர்வாகிகள், அந்த போர்டு மெம்பர்ஸை இந்த ஊழியக்காரர் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள். அதான் அந்த காரணம். அல்லது நாங்கள் ஒரு கிறிஸ்துவ மருத்துவமனை நடத்துகிறோம், நீங்கள் ஒரு ஊழியக்காரர், அதுக்காக என்று கூட அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த ஊழியர் செய்தார், என்ன வேலையை செய்தார் தெரியுமா? அவர் சொன்னார், அந்த நிர்வாகிகளை பார்த்து, இந்த சீட்டு எங்கள் மகளுக்கு வேண்டாம் என்று சொன்னார். இந்த சீட்டு எங்க மகளுக்கு வேண்டாம், என் மகளுக்கு இதுல படிப்பதற்கான குவாலிஃபிகேஷன் இல்லை, என் மகளை விட இன்னொரு மகள் 2 மார்க் அதிகமா எடுத்திருக்கிறாங்க, அவர்களுக்கு தான் இந்த காலேஜில் படிப்பதற்கான ஒரு நல்ல ஒரு தகுதி இருக்கிறது, ஆகையால் அந்த மகளுக்கு இந்த சீட்டை கொடுங்க என்று சொன்னார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கிறது என்பது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஆனால் அது முக்கியம் அல்ல. எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்களா? நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாய் இருந்தால், என்னுடைய விசுவாசிகளாய் இருந்தால், நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தால், எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்களா? எல்லாவற்றிலும், எல்லா இடங்களிலேயும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்களா? பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் நானும் நம்முடைய மகளையோ அந்த இடத்துல கொண்டு போய் வைத்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் என்ன முடிவு எடுத்திருப்போம்? நாம் என்ன செய்திருப்போம்? பரவாயில்லை, ஊழியக்காரன் என்கிறதுக்காக இவர்கள் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் போல இருக்கு அப்படின்னு சொல்லி, வாங்க எல்லாம் ஜெபம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம்? நானா இருந்தா ஜெபம் பண்ணியிருப்போம், ஆண்டவரே ஒரு மகளை தள்ளி என் மகளுக்கு இந்த சீட்டை கொடுத்ததுக்காக இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அப்படித்தானே ஜெபம் பண்ணியிருப்போம். அந்த பில்டிங்கை கூட தாண்டி இருக்காது அந்த ஜெபம். வெளியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த மகள், உள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த மகளை விட 2 மார்க் அதிகமா எடுத்திருக்கிற அந்த மகள் என்ன நினைத்திருப்பாங்க? கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்க, கிறிஸ்துவ நிர்வாகம் எப்படி இருக்கிறது, யோசித்திருப்பார்களா? யோசித்து பாருங்கள். எனக்கு நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்களாக. லூக்கா 14ஆம் அதிகாரம் 26வது வசனம், டாக்டர் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்றார். யார் எனக்கு உண்மையான சீஷன்? எல்லாரை விட என்னை அதிகமாய் நேசிக்கிறவனே எனக்கு சீஷன். எல்லாவற்றிலும் காட்டிலும் என் மேல் அதிகமான அன்பு வைத்திருக்கிறவனே எனக்கு சீஷன். பிரியமானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள், நாம் யாரை அதிகமாய் நேசிக்கிறோம்? இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறோமா? அல்லது நான் ஏற்கனவே சொன்னது போல நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்த அந்த கொடுத்ததை நாம் நேசிக்கிறோமா? மனைவி, பிள்ளைகள், இன்னும் சொத்து, காரு, பங்களா போன்ற இவைகளை நாம் அதிகமா நேசிக்கிறோமா? அல்லது அதை கொடுத்தவரை நாம் நேசிக்கிறோமா? யாரை நாம் அதிகமா நேசிக்கிறோம்? இவ்வளவு காலங்கள் யாரை அதிகமா நேசித்துக் கொண்டிருக்கிறோம்? நான் 2 எக்ஸாம்பிள் உங்களோடு கூட சொல்லி
இந்த செய்தியை நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். நான் போன வாரத்திலே சொன்னேன் ஏற்கனவே ஆபிரகாமை பற்றி. ஆபிரகாம் திரளான ஆஸ்தி உடையவனாக இருந்தும் மறுபடியும் ஆண்டவர் ஆபிரகாம் இடத்தில் இப்படியா கேட்கிறார், உனக்கு நான் வேற என்ன ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு ஆபிரகாம் சொன்னார், ஆண்டவரே, நான் இவ்வளோ ஆஸ்தி உடையவனா இருக்கிறேன், எனக்கு பிள்ளை இல்லையே என்று சொல்லி கேட்டார். ஆண்டவர் அவருக்கு அற்புதமான ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். 13 வயதாகும் போது தன் மகனுக்கு திரும்பவும் தேவன் ஈசாக்கை பலி கேட்டார். ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படி கேட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க சகோதரியே, சகோதரனே, இருக்கீங்களா? உண்மையாகவே பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று நம்புகிற நீங்களும் நானும் திரும்பவும் நம்முடைய பிள்ளையை கடவுள் பலியாக கேட்டால், ஆபிரகாமை இடத்துல கேட்டது போல நம்ம இடத்துல கேட்டிருந்தால் நாம் என்ன முடிவு எடுத்திருப்போம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. என்ன சொல்லியிருப்போம்? நம்ம கிட்ட இருந்து வார்த்தை இல்லவே இல்லை. ஏன் மகனை பலி கேட்க வேண்டும்? ஒரு 10,000 ரூபாய் ஆண்டவர் கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அதற்கான பதிலும் நம்ம இடத்துல இல்லவே இல்லை. இதுவே உங்களுடைய மகன், என்னுடைய மகன், நாங்க எங்க காலேஜ்லயோ அல்லது எங்க ஸ்கூல்லயோ ஒரு டூர் போறாங்க, வெளிநாட்டுக்கு போறாங்க, 10,000 ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு முறை சொல்லுவோம் கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு பிறகு என்ன சொல்லுவோம்? என்ன கம்பாரிசம்? யாரை நேசிக்கிறோம்? ஆபிரகாம் தன் மகனை விட தேவனை அதிகமாய் நேசித்தார். ஆகையினால் தான் தேவன் கேட்டதை உடனடியாகவே தனக்கென்று அவன் பாராமல் அவரை பலி செலுத்துவதற்கு அதிகாலமே எழுந்து புறப்பட்டு போனார். 13 வயசு, 1 வயசு அல்ல, அரை வயசு அல்ல, 2-3 வயது அல்ல, 13 வயது என்று சொல்லும்போது 1 வயதிலிருந்தே அந்த குழந்தை செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். அவன் செய்த காரியங்கள், அவன் பேச்சின பேச்சுக்கள், அவன் நடனமாடிய நடனங்கள் எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். எப்படி கொடுக்க முடியும்? 13 வருஷம் நேசிச்சாச்சு மகனை, எப்படி அதை பலி செலுத்த முடியும்? வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஆனால் ஆபிரகாம் அப்படியாகவே அதை கீழ்ப்படிந்து தேவன் என்ன விரும்பினாரோ அது அப்படியே செய்தான். ஆகையினாலே தன் மகனை விட, தன் மனைவியை விட, தன் குடும்பத்தை விட ஆபிரகாம் தேவனை அதிகமா நேசித்தார். இந்த அன்புக்கு பேருதான் கிரேக்க பாஷையிலே அகப்பே என்று சொல்லுகிறார். தமிழ்ல எல்லாத்துக்கும் அன்பு, தகப்பன் பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற காரியத்துக்கும் அன்பு, வாலிப சகோதரி மேல வைத்திருக்கிறதுக்கு பேரு அன்பு, எல்லாத்துக்குமே ஒரே ஒரு வார்த்தை. ஆனால் தேவன் நம்ம மேல வைத்த அன்பும் நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்புக்கு பெயர் கிரேக்க பாஷையிலே அகப்பே. தெலுங்குல எல்லா வார்த்தைக்கும் பிரேமா, அவ்வளவுதான். யார் மேல வைத்திருக்கிற நேசமாக அதுக்கு பேர் பிரேமா, அவ்வளவுதான். ஆனா கிரேக்க பாஷையில அகப்பே. அதனால ஆபிரகாம் தேவனை நேசித்தான். ஆகினாலே அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. நம்ம எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் நித்தியத்துக்குரியவர்களாய் நாம் மாறுவதற்காக தான் இந்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிரசங்கம். எதையும் நாம் வெறுக்க, எதையும் நாம் இழக்க தேவனை நேசிப்பதற்காக நாம் ஆயத்தமாய் இருக்கும்போது மட்டுமே நாம் இயேசுவை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசுவை நேசிக்கிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன என்றால் இதுதான், எனக்கு நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்களாக. இரண்டாவது ஒரு நபரை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். நியாயாதிபதி புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். இதுல சிம்சோன் என்கிற ஒரு வாலிபன் இங்கே வருகிறான். சிம்சோன் யாரை நேசித்தான்? தெலீலாள் என்கிற ஒரு வேசி, அவர்களை நேசித்தான். பலன் கொடுத்தது தேவன்.
இஸ்ரவேல் மக்களை பெலிஸ்தர் கையிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தேவன் சகலத்தையும் அவனுக்கு செய்தார். அவனை ஆசீர்வதித்தார். மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை தேவன் சிம்சோனுடைய கையில கொடுத்தார். அவன் ஒரு உண்மை உள்ளவன் என்று எண்ணி கொடுத்தார். ஆனால் சிம்சோன் தேவனை விட யாரை அதிகமாக நேசித்தான் என்றால் தெலீலாளை அவன் காதலித்த, அவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற நினைவோடு கூட, உணர்வோடு கூட தேவனை விட அந்த சகோதரி அதிகமாய் அவன் நேசித்தான். அதனால வந்த விளைவுகள் என்ன என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவனுக்கு வந்த அவமானம், அவனுக்கு ஏற்பட்ட காயங்கள், அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கண்ணீர், அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானங்கள், முடிவிலே மரணம் அவனுடைய வாழ்க்கையில சம்பவித்தது. அவன் தேவனை நேசிக்கவில்லை, தேவன் மேல அன்பு செலுத்தவில்லை. ஆகினால்தான் ஒரு பெரிய இழப்பை அவன் சந்திக்க நேரிட்டது. அவன் மரணம் அடைகிற நேரத்தில் அதை அவன் உணர்ந்தான். என்ன பிரயோஜனம்? நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். Why? Because இன்றைக்கு நாம் நன்றாக இருக்கும் பொழுதே நம்மளுடைய அந்த செய்தியை, அந்த பிரசங்கத்தை கேட்கும்படி கடவுள் நம்மளுக்கு உதவி செய்திருக்கிறார். நீங்கள் யாரை நேசிக்கிறீர்கள்? எல்லாரும் நேசிக்கிறது போல இயேசுவை நேசிக்கிறீர்களா? அல்லது இவர்கள் எல்லாரும் விட இயேசுவை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்களா? நீங்கள் ஏற்கனவே முடிவு எடுத்து விட்டிருப்பீர்கள் என்றால் உங்களால் ஒரு டிசைடும் பண்ண முடியாது. என்னென்று, நாங்கள் இந்த பிரசங்கம் எங்களுக்கு தெரியும், இந்த சம்பவங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும், ஆனால் எங்களால இயேசுவை நேசிக்க முடியாது அப்படின்றால் அது ஒன்று செய்ய முடியாது. ஆனால் புதுசாய் இப்போதான் நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஆபிரகாமை போல தேவனை நேசிக்கிறீர்களா? அல்லது சிம்சோனை போல உலகத்தில் உள்ளவைகளை நேசிக்கிறீர்களா? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளே இல்லை. நீங்கள் தேவனிடத்துல நீங்கள் நேசிக்கிறது உண்மை என்றால் உலகம் உங்களுக்குள்ளே வரவே வராது. ஆகையினால பிரியமானவர்களே, நீங்கள் எங்களை நேசிக்கிறது உண்மை என்றால் என் கட்டளைகளை கை கொள்வாயாக. நீங்கள் என் இடத்துல அன்பாய் இருக்கிறது உண்மை என்றால் என் கட்டளைகளை நீங்கள் கை கொள்வாயாக. பிரியமானவர்களே, இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து நியாயத்தீர்ப்பு நாட்களிலே செம்மறியாடுகளையும் வெள்ளையாடுகளையும் பிரிக்கிறது போல பிரிக்கிற அந்த தருவாயிலே ரட்சிக்கப்பட்ட நம்மை பார்த்து அவர் கேட்ட ஒரு கேள்வி, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசியுங்கள் என்று சொன்னார். யார் அவர்கள்? நான் பசியா இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தேன், நான் காவலில் இருந்தேன், நான் மருத்துவமனையில் இருந்தேன், எனக்கு ஆகாரமும் எனக்கு வஸ்திரமும் எனக்கு விசாரிக்கவும் என் மேல் அன்பு செலுத்தவும் வந்தீர்கள், நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போங்கள் என்று இயேசு சொன்னார். அதுக்குரியவர்களாக இருக்கிற மக்கள் அவரை பார்த்து, எப்போது ஆண்டவரை உமக்கு ஆகாரம் கொடுத்தோம், எப்போது உமக்கு தண்ணீர் கொடுத்தோம், எப்போது உமக்கு வஸ்திரத்தையும், அல்லது நீங்கள் சிறைச்சாலையில் இருக்கும்போது எப்போ உண்மை பார்க்க வந்தோம், அல்லது ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எப்போ உங்களை விசாரிக்க வந்தோம்? இயேசு சொன்னார், இந்த சிறியவர்களாகிய இவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்களோ அதுவே எங்களுக்கு நீங்கள் செய்தது போல. அப்ப இயேசுவை நேசிக்கிறோம் என்கிற நீங்கள், இயேசுவுக்கு ஏதாகிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நீங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு நீங்கள் செய்கிறது இயேசுவுக்கே செய்தது போல. ஊழியங்களுக்காக மட்டுமல்ல, சபைக்காக மட்டுமல்ல, நீங்கள் வீடுகளில் இருக்கும்பொழுது கூட ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள். அவரிடத்தில் நீங்கள் அன்பாக இருக்கிறீர்கள்.
நான் பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. நான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தேன், எனக்கு நீங்கள் அந்த அந்த காரியத்தை எல்லாம் அவர் சொல்றார். இடது பக்கத்தில் நிற்கிறவர்கள் பார்த்து இயேசுவை கேட்கலாம், ஆண்டவரே எப்போது நீங்க பசியா இருந்தீங்க? நாங்கள் ஆகாரம் அல்ல பிரியாணியும் கொடுத்திருப்போம். ஆனால் நீங்கள் அப்படி நாங்க பார்த்ததே இல்லையே. இல்லை, இந்த ஏழைகளுக்கு நீங்கள் செய்யாதது எனக்கு நீங்கள் செய்யாதது போல இருக்கீங்களா? இந்த ஏழைகளுக்கு நீங்கள் செய்யாதது எனக்கு நீங்கள் செய்யாதது போல. ஆகையினால நீங்கள் பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் ஏற்பாடு பண்ணி வைத்திருந்த நரகத்துக்கு போங்கள் என்று சொன்னார். ஆகையினால பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா? உங்க வீட்டுக்கு உங்க நெருங்கிய உறவுகள் வரும்போது நீங்க என்ன செய்வீர்கள்? அவங்களுக்கு ஆகாரம், அவங்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் ஆயத்தம் பண்ணி வைப்பீங்க. காரணம் என்ன? அவர்களை நீங்கள் அதிகமாய் நேசிக்கிறீர்கள். அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன விதமான ஆகாரம் பிடிக்கும், அல்லது நம்ம ஊர்ல என்ன ஸ்பெஷல், அவங்களுக்கு அதை செய்யறதுக்கு என்ன கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னா நம்ம அவங்களை நேசிக்கிறோம். அப்ப நீங்கள் இயேசுவை நேசிக்கிறது உண்மை என்றால், இயேசு கிறிஸ்து மேல நீங்க வைத்திருக்கிறது உண்மையான அன்பு என்றால், முதல் அவருக்கு நீங்க சாட்சிகளா இருக்க வேண்டும். இரண்டாவது, ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். மூன்றாவது, நீங்கள் அவருடைய ஆடுகளை நீங்கள் மேய்க்க வேண்டும். அப்படி என்றால் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது. ஆகையால் பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள், நீங்கள் இன்றைக்கு இயேசுவை நேசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து மேலே நீங்க வைத்திருக்கிற அன்பு உண்மையான அன்பா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் ஆபிரகாம், சிம்சோன், இவர் ரெண்டு பேர்ல கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டு பேரையும் தேவன் நேசித்தார், ரெண்டு பேருக்கும் தேவன் உதவி செய்தார், ரெண்டு பேரும் மேலேயும் ஆண்டவர் இரக்கமாக இருந்தார். ஆனால் ஆபிரகாம் தேவனை நேசித்தான், சிம்சோன் தேவனை நேசியாமல் போனார். தேவனுடைய வார்த்தை சிம்சோனுக்கு தெரியும். புறஜாதிகளோடு பெண் எடுக்க வேண்டாம் என்று சொன்னது தெரியும். புறஜாதிகளோடு சம்பாஷணை நம்மளுக்கு வேண்டாம் என்றது சிம்சோனுக்கு நல்லா தெரியும். விருத்த சேதனம் இல்லாத மக்களோடு கூட நம்மளுக்கு உறவு வேண்டாம் என்பது சிம்சோனுக்கு தெரியும். தன் தாய் தகப்பன் எவ்வளவு சொன்னார்கள், ஆனால் கேட்கவே இல்லை. வேதத்தை படிக்கும்போது ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல வாலிப பிள்ளைகள் நீங்க யாராக இருப்பீர்கள் என்று சொன்னால், தயவு செய்து எல்லாத்துக்கும் நீங்க ஆயத்தமாக இருக்கும்படி முன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஏமாந்து போற காலத்துல அதுக்காக நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். உங்களை உதறிவிட்டு போகும்போது, அந்த அன்பு மாறி போகும்போது அதை தாங்குவதற்கான பலனுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். I don't know how to I am going to explain that. எனக்கு தெரியவில்லை. எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் தேவனை முதல்ல நேசிக்கும் பொழுது நீங்கள் எதுக்கும் ஆயத்தமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. உங்கள் வாழ்க்கை, உங்கள் திருமணம், உங்கள் எதிர்காலம், உங்களுடைய வேலை எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எப்பொழுது நீங்கள் இயேசுவை நேசிக்கும் பொழுது. நீங்கள் இயேசுவை விட எதை நீங்கள் அதிகமா நேசிக்கிறீர்கள்? இயேசு உங்களுக்கு கொடுத்ததை நீங்க நேசிக்கிறீர்கள். மனைவி, கணவன், பிள்ளைகள், காரு, உங்களுக்கு இருக்கிற இடம், உங்களுக்கு இருக்கிற பணம், உங்களுக்கு இருக்கிற நகை, இயேசுவை விட அதிகமா நேசிக்கிறீர்கள். அப்படி நேசித்தால் உங்களிடத்துல தேவனுடைய அன்பு இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாம் தேவனை நேசித்தான், பிறகு அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினது. அவன் இன்னும் அநேக பிள்ளைகளை பெற்றான். அவன் வாழ்க்கை, அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா மாறினது. அவனுடைய மகன் ஈசாக்கு ஆபிரகாமோடு கூட ஆபிரகாமின் தேவன் என்ற பெயர் விட்டுவிடாமல் அவருடைய மகனாகிய ஈசாக்கினுடைய பெயரும், ஈசாக்கினுடைய தேவன் என்ற பெயரும் இடப்பட்டதற்கான காரணம் ஆபிரகாம். ஈசாக்கோடு முடிவடையாமல் ஆபிரகாமுடைய பேரனாகிய யாக்கோபின் தேவன் என்று வருவதற்கு காரணம் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு செவி கொடுத்தான், மகன் ஆபிரகாமுக்கு செவி கொடுத்தான், பேரனும் ஆபிரகாமுக்கு செவி கொடுத்தான். நமக்கு தெரியும், ஈசாக்கு அது நிமித்தம் விதை விதித்தது நிமித்தம் 100 மடங்கு அறுவடை செய்தான்.
பஞ்ச காலத்துல, தண்ணீர் இல்லாத நேரங்கள்ல கடவுள் அவனை அப்படியாக அவனை ஆசீர்வதித்தார். காரணம், ஆபிரகாம் தன் மகனை விட அதிகமாக தேவனை நேசித்ததுனால. ஆனா சிம்சோன் அப்படி இல்லை. சிம்சோன் அப்படி இல்லை. அவன் தேவனை விட அவன் உலகத்தாய் நேசிக்க ஆரம்பித்தான். யாராவது சொல்ல முடியுமா சிம்சோனுடைய மகன் பெயர்? யாராவது சொல்ல முடியுமா? யாருக்காவது தெரியுமா சிம்சோனுடைய மகன் பெயர்? யாருக்குமே தெரியாது. எனக்கும் தெரியாது. ஏன்? ஏன்னா சிம்சோனுக்கு மகனே இல்லை. சிம்சோனுக்கு அவன் அதுக்கு முன்பதாகவே மரித்து போனான். அவன் தேவனை நேசித்திருந்தால் அவன் பிள்ளைகளை கண்டிருப்பான். அவனுக்கு சந்ததிகள் வளர்ந்திருக்கும். அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருந்திருக்கும். சிம்சோன் அவனுடைய வாழ்க்கை வேதனைக்குரிய வாழ்க்கையாக மாறிவிட்டது. ஆகவே பிரியமான தேவ ஜனங்களே, இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ரொம்ப அற்புதமாக மிக அழகாக கவனித்து செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் இன்றைக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நின்று கேட்கிறார், என்னை நீ நேசிக்கின்றாயா? என்னை நீ நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கிறது நீ உண்மை என்றால் எனக்கு நீங்க சாட்சிகளாய் இருப்பீர்களாக. எல்லாரும் விட நீ என்னை அதிகமா நேசிக்கிறது உண்மை என்றால் என் கட்டளைகளை கை கொள்வாயாக. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடந்தது. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு முறை ஒரு வீட்டுக்கு நாங்க போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த வீட்டுக்கு நான் போக வேண்டும். அந்த வீட்டை இங்கிருந்து ஒரு 22 கிலோமீட்டர் அந்த வீடு நான் போக வேண்டும். ஆனால் 99% நல்லா தெரியும், நான் போனா என்னை பயங்கரமா அடிப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதாவது உயிர் கூட போகலாம், அந்த மாதிரியான ஒரு சம்பவம். ஸோ நான் கடைசியாக 1 மணி நேரம் யோசித்து அந்த இடத்துக்கு போவதற்கு நான் ஆயத்தமாகிவிட்டேன். பிள்ளைகள் 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் விஷயத்த சொன்னேன். அவங்களும் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஸோ நானும் கிளம்பிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் தெரியும், இங்கே காணத்தூரில் தான். அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, பிரதர் போவாதீங்க, பிரதர் போவாதீங்க, பிரதர் பிரதர் போவாதீங்க. எனக்கும் தெரியும் போகக்கூடாது என்று சொல்லி. நான் தேவனை நேசிக்கிறதா அல்லது என் குடும்பத்தை நேசிக்கிறதா? ஸோ அங்கே 2 கொஸ்டின் வருகிறது. அங்கே போகாம கூட இருக்கலாம். ஞானமாய் ஊழியம் செய்யுங்க, ஞானமாய் ஊழியம் செய்யுங்க. அப்கோர்ஸ் நான் போனேன். நண்பர்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க, என்ன என்னை விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஃபேமிலிக்கு முன்னாடி ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் நான் காரை நிறுத்தினேன். தனியாக நடந்து போகிறேன், ஜெபம் நடந்து போகிறேன். என்னிடத்துல ஒரு ஆளு கூட கோபமா பேசுனதில்லை. நான் போயிட்டு ரொம்ப நேரம் அமைதியா நின்றேன். ஒரு ஜெபம் கூட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறமாக திரும்பி வந்தேன். நான் அந்த ஃபேமிலியை நேசிக்கவில்லை, ஆனால் தேவனை நேசித்தேன். என்னோடு கூட ஊழியத்துக்காக அழைத்து கொண்டு போவதற்கு எனக்கு யாரும் விருப்பமும் இல்லை. ஏனால் எந்த கஷ்டமானாலும் எந்த பிரச்சனையானாலும் நம்மோடு கூட போகட்டும். யாரை நேசிப்பது, அந்த ஃபேமிலியை நேசிப்பது என்பது அதனுடைய ஆழமான கருத்து என்ன? அங்க இயேசுவை நாம் அதிகமாய் நாம் நேசிக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அவர் சொன்னார், நான் கஷ்டப்படும் போது என்னை பார்க்க வந்தீர்கள். ஆமென். எப்பொழுது ஆண்டவரை நீர் கஷ்டப்படும் போது நான் பார்க்க வந்தேன். இந்த உலகத்துல அப்படி கஷ்டப்படுகிறவர்களை நீர் பார்த்தது என்னை பார்த்தது போல. என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே தேவராஜ்யத்துக்கு போகும். இது மாதிரி எத்தனையோ சாட்சிகளை என்னால சொல்ல முடியும். அதனால பிரியமானவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல தருணத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல வாய்ப்பு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். என்னை நேசிக்கின்றாயா? ஆமென். என்னை நேசிக்கின்றாயா? என்னை நீங்கள் நேசிக்கிறது உண்மை என்றால் என் கற்பனைகளை கை கொள்வாயாக. அதனால பிரியமானவர்களே, நீங்கள் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும்
கணவன் மனைவி, ஒரு அற்புதமான ஒரு குடும்பம். அப்போஸ்தலர் நடபடிகளில் அவர்கள் செய்த ஊழியங்கள், பவுலோடு கூட இணைந்து பவுல் எங்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட்டு போகிறாரோ அங்க எல்லாமே 2 பேருமே கணவன் மனைவியுமாக அந்த ஊழியக்காருக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க சம்பாதிச்சு சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க, பவுல் போய் ஊழியம் பண்ணிட்டு வருவார். ஆமென். ஸோ எல்லாரை விட ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் தேவனை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தார். இந்த கணவன் மனைவிக்கு சொந்தம் இருக்காதா? கணவன் மனைவிக்கு பிள்ளைகள் இருக்க மாட்டாங்களா? அந்த கணவன் மனைவிக்கு மாமனார் மாமியார் இருக்க மாட்டாங்களா? எல்லாமே இருப்பாங்க. பட் எல்லாவற்றை விட அவங்க அதிகமாக இயேசுவை நேசித்தார்கள். இவங்கெல்லாம் பயங்கரமான ஒரு மினிஸ்ட்ரி, இவங்கெல்லாம் பிரபலமாக்கப்படாதவர்கள் இவர்கள்லாம். ஆனால் எங்க இருந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஒருவருக்கு பின்னாடி இருந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவருக்கு பின்னாடி இருந்து ஒரு வல்லமையான ஒரு ஊழியத்தை பவுல் அவ்வளோ பெரிய மினிஸ்ட்ரியை செய்து முடிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்தவர்கள் அந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் பின்னாடி. நிறைய பேருக்கு தெரியாது, வெளியில் தெரியல. சோ நீங்களும் அது போல இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.